காந்தாரி மிளகாய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இன்னொரு பேர் பேர்ட்ஸ் ஐ சில்லின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப குட்டியாக தான் இந்த மிளகாய் இருக்கும். ஆனால் பயங்கர காரமாக இருக்கும். சூப்பரான ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு அதை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணியில் போட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த தண்ணியில் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக கொஞ்சம் பிழிஞ்சு ரெடி பண்ணி நம்ம இதை வச்சுக்கலாம். இப்போ இதுதான் நம்மளோட காந்தாரி மிளகு. இந்த மிளகு வந்து எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரு வைட்டமின் சி லோடன்னே சொல்லலாம். சைனஸ்க்கு மைக்ரைனுக்கெலாம் ரொம்ப இது நல்லது. இப்போ நம்ம வந்து இதில் புளி கூட சேர்த்து பண்ணுறோம். ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறோம். அதனால் மண் சட்டியே கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு பாருங்கள். இரும்பு சட்டிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அதில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு அதில் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரப்போ ஒரு தண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துக்கட்டும். அந்த நேரத்தில் அடுத்ததாக நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். அதை வந்து புளி தண்ணி நல்லா ஒரு ஜல்லடையில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சிலப்போ வந்து அதில் மண்ணோ ஏதாச்சும் இருக்கும். அதுக்காக தான். இல்லாட்டி நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரணும். லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. அப்போ வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா கொதித்து இது வந்து ஒரு பாதி அளவுக்கு வரணும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த கிரேவி வந்து நல்லா கெட்டியாக அப்படியே வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல புளி தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த காந்தாரி மிளகாவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டாச்சு. தண்ணி ஈர்ப்பம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த தெளிச்ச புளி கூட நம்ம வந்து இதை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகு கூட சேர்த்து இந்த மிளகாய் வந்து நல்ல காரம் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ புளி சேர்க்குறோம். அந்த புளி வந்து இந்த காரத்தை அப்படியே பேலன்ஸ் பண்ணிடும். உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு எப்போயுமே இந்த மிளகாய் கிடைக்காது. கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வாங்கி இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதம் வரை சூப்பராக இருக்கும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். வேறு எந்த எண்ணெயுமே சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி புளி வந்து நல்லா கொதி வந்துடணும். இப்போ வந்து இந்த புளியும் இந்த மிளகாவும் சேர்ந்து நல்லா ஒரே மாதிரி சூப்பராக வெந்து வரும். உங்களுக்கு அப்படியே இது வெந்து வரப்பே சூப்பராக ஸ்மெல் வரும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் வந்து நம்ம வெளியில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம காந்தாரி மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ண